வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே பயனுள்ள 7 சமையலறை குறிப்புகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ முதல் குறிப்பை பார்க்கலாம். இட்லி தோசை மாவு ரொம்பவே புளிச்சிருச்சுன்னா கொஞ்சமா அவல் எடுத்து பால் அல்லது தண்ணியில அதை ஊற வச்சு அதை மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பின்னர் அதை புளிச்ச மாவுல கலந்து தோசையோ அல்லது இட்லியோ செஞ்சீங்கன்னா அந்த புளிப்பு சுவை சுத்தமா இருக்காது. இட்லி தோசையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2, நம்ம எக் ஆம்லேட் செய்யும்போது முட்டையை உடைச்சி பீட் பண்ணுவோம்ல, அந்த டைமில் 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெயை சேர்த்து அந்த எக்கை நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆம்லேட் பண்ணிங்கன்னா ஆம்லேட் ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிப் நம்பர் 3, சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் எண்ணெயில் கொஞ்சமாக தண்ணி கலந்துரும். இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக தண்ணி பட்டாலே போதும், நம்ம அந்த எண்ணெயை சூடு பண்ணும்போது அவ்வளோதாங்க, எண்ணெய் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி எண்ணெயில தண்ணி கலந்துருச்சுன்னா அந்த எண்ணெயில கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் வாழை இலைய கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நீங்க சூடு பண்ணீங்கன்னா அந்த எண்ணெயில இருக்க தண்ணி வெடிக்காம இருக்கும். டிப் நம்பர் 4, உங்க வீட்டில் இருக்க பிரெட் எக்ஸ்பைரி டேட்டை நெருங்கிடுச்சு, ஆனா அதை உங்களால காலி பண்ண முடியல அப்படின்னா கவலையே வேண்டாம். அந்த பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி மிக்சர் ஜார்ல போட்டு அதை பொடி பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் கிரம்ஸை ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல 3 months வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிப் நம்பர் 5, நீங்க பால் பாக்கெட் வாங்கின உடனே அதை காய்ச்ச முடியல இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்க முடியல அப்படின்னா ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள இந்த பால் பாக்கெட்டை போட்டு வச்சீங்கன்னா 3 hours வரைக்கும் அந்த பால் கெடாம நல்லா இருக்கும். 3 hours கழிச்சு நீங்க அதை காய்ச்சலாம் இல்ல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். டிப் நம்பர் 6, நம்ம கண்ணாடி பாத்திரத்திலேயோ அல்லது செராமிக் பவுல்லையோ சூடான உணவை வைக்கும் போது அந்த கண்ணாடி கிராக் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சூடான பாலோ அல்லது காஃபியோ கண்ணாடி டம்ளர்ல ஊத்தும் போது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனை அதுல போட்டு அதுக்கப்புறமா சூடான பாலை அதுல ஊத்துனீங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளர் கிராக் விடாம இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்பூனை எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 7, நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்க பொரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது வாங்கும் போது பெரிய பேக்காக தான் வாங்க முடியும். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த பொரி நமத்து போயிடும். இந்த நமத்து போன பொரியை பேன்ல போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சு ட்ரை ஹீட் பண்ணினீங்கன்னா பொரி மறுபடியும் நல்லா கிறிஸ்பியா ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 7 சமையலறை குறிப்புகள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய கிச்சன் டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.